ராதிகா, வருகின்ற 19, 20 ஆகிய தேதிகளில் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இந்த மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தென் மாநிலங்கள், அதாவது தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி ஆகிய மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக்கழக தலைவராக முதலமைச்சர் விஜய் இருக்கின்றார் முதலமைச்சராக. அதே போன்று கேரளாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று அங்கு ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் அங்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முதலமைச்சராக இருக்கின்றார் சுதீசன். அதே போன்று சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் முதலமைச்சராக இருக்கின்றார். தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி, கர்நாடகாவில் DK சிவகுமார் இருக்கின்றார். இப்படியாக ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு பொறுத்தவரையில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போதைய நிலையில் தென் மாநிலங்கள் பொறுத்தவரையிலும் அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய நிகழ்வாக டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய தொகுதி மறுவரையறை என்பது மாறி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த 6 மாநிலங்கள், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய், கேரளாவில் முதலமைச்சர் VD சதீஷன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், ஆந்திராவில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர், தெலுங்கானாவில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், கர்நாடகாவில் முதலமைச்சர் DK சிவகுமார் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர்கள். இந்த 6, அதே போன்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகிய 6 மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு வருகின்ற 19, 20 ஆகிய தேதியில் நடைபெறும். சென்னை அடுத்த கோவளத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக கூட கடைசி 2022ஆம் ஆண்டு கூட மாநாடு இது போன்ற ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் கூட தென் மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்கள் கலந்து கொண்டார்கள். இது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தான் அந்த மாநாடு 2022ஆம் ஆண்டு 2022 செப்டம்பர் 3ஆம் தேதி என்று நடைபெற்றது. அப்போது இந்த மாநாட்டில் நதிநீர் பகிர்வு, கடலோர பாதுகாப்பு, இணைப்பு ஏற்படுத்துதல், எரிசக்தி பாதுகாப்பு, சாலை போக்குவரத்து, தொழில், நீர், காடு, சுற்றுச்சூழல், வீட்டு வசதி, கல்வி, உணவு போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து, கல்வி, உள்கட்டமைப்பு வசதி, பொருளாதாரம் உள்ளிட்ட பல முக்கியமான விடயங்கள் குறித்தெல்லாம் இந்த மாநாட்டில் பேசப்பட்டது. அதே போன்று இப்போது நடைபெறக்கூடிய இந்த 19, 20 ஆகிய தேதியில் நடைபெறக்கூடிய மாநாட்டிலும் கூட வழக்கமாக பேசப்பட்டு வரக்கூடிய தென் மாநில நலன் சார்ந்த விடயங்களோடு சேர்த்து மிக முக்கியமாக டீலிமிட்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய தொகுதி மறுவரை குறித்தும் பேசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் தொகுதி மறுவரை பொறுத்தவரையிலும் தென் மாநிலம் தான் கடுமையான எதிர்ப்பு இருக்கின்றதிலும் கேரளா, இதில் கர்நாடகாவிட்டம், அதே போன்று தெலுங்கானா, அதே போன்று கேரளா ஆகிய 3 மாநிலங்கள், கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களும் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் இருக்கின்றார். இந்த 4 மாநிலங்களும் கடுமையான எதிர்ப்பு டீலிமிட்டேஷன். அதே போன்று ஆந்திராவிலும் கூட ஒரு நிலைப்பாடு என்பது ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையும் என்றுதான் அவர்கள் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வழக்கமாக இது போன்ற மாநாடு நடைபெறும் போது பேசப்படக்கூடிய விடயங்களையும் தாண்டி டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை குறித்தும் இந்த மாநாட்டில் பேசப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்னதாக 2022ஆம் ஆண்டு கேரளாவில் நடைபெற்றது. தென்னிந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடைய தென்மண்டல கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இப்போது நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பது 31வது கூட்டமாக பார்க்கப்படுகின்ற இந்த கூட்டம் என்பது கேரளா, அதாவது கோவளம், சென்னை அடுத்த கோவளத்தில் 19, 20 ஆகிய தேதியில் நடைபெறுகிறது. இதற்கு முன்னதாக கேரளாவில் நடைபெற்றது. இப்போது தமிழகத்தில் நடைபெறுகின்றது. மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் எந்தெந்த மாநில முதலமைச்சர் கலந்து கொள்ளப் போகிறார்கள்? 2022இல் நடைபெற்ற மாநாட்டின் போது முதலமைச்சராக இந்த MK ஸ்டாலின் கலந்து கொண்டார். இப்போது நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்வாரா அல்லது அவர் சார்பாக வேறு அதன் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்களா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. அதே போன்று முதலமைச்சர் மாநாட்டை தொடர்ந்து IAS அதிகாரிகள் மாநாடும், அதை தொடர்ந்து IAS அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போதைய சூழலை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இந்த மாநாடு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிற நிலையில்தான் 19, 20 ஆகிய தேதியில் நடைபெறக்கூடிய மாநாடு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக, சென்னையில் நடைபெறக்கூடிய மாநாடு என்பதால் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ராதிகா.